ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, ஏன் வாழ்கிறோம்? இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே. இந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்கிறது. நீ இன்னும் அந்த பக்கத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் காத்திருக்கிறது. எனது ஆசிகள் பரிபூரணமாக கிடைத்து உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நானே பொறுப்பேற்று நடத்தி கொடுக்கப் போகிறேன். நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை, துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம். எதுவரை போகட்டுமோ போகட்டும், உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கிறேன். நீ மனம் தளராதே என் குழந்தையே. அனைத்தும் ஒரு நாள் நிச்சயம் முடிவுக்கு வந்துவிடும். வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும், ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும். இது காலத்தின் கட்டாயம். உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினால் போதும். கர்ணனைப் போல அனைத்தையும் நீ கொடுத்து விடுவாய். ஆனால் பின்னர் வருத்தப்படுவாய். தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும். ஏன், நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. அனைத்தையும் இழந்தாலும் நீ கலங்காதே. உன்னுடைய துயரங்களை போக்க உன் சாய் தேவா நான் இருக்கிறேன். நீ பொறுமையாக இரு, நம்பிக்கையோடும் இரு. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும். சற்று பொறுமையாக மட்டும் இரு. எல்லாம் முடிந்துவிட்டது என்று உன்னை நீயே முடக்கிக் கொள்ளாதே. மனதை ஒருநிலைப்படுத்திப்பார். உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும். எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது உன் சாயப்பா எனக்கு நன்றாக புரிகிறது. நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னையே நீ கேட்டுப்பார். விடைகள் உனக்கே புலப்படும். நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்படுகிறாய். நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும். தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் நீ மீண்டும் பெற வேண்டுமென்றால் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள். உனது ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு. நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. இது என் சத்திய வாக்கு.